ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ஃப்ரைடேலேருந்து நம்மளோட ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரைடே அன்னைக்கு எடுக்கிற vlog தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. ஈவினிங் அவங்க 8 o'clock வரதா பிளானு. அவங்க வரத்துக்குள்ளார நான் எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணுங்க. அதுதான் என்னையோட டேவோட டாஸ்க் நமக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர்கனைசிங் அப்படின்ற அந்த வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய பாக்ஸஸ்லாம் மிஸ் ஆகிருந்துச்சு, நிறைய லிட்டு மிஸ் ஆகிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தேடி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வீடியோவில் காட்டணும். ஏன் தெரியுமா? அதுக்காக பத்திரமா சேவ் பண்ணி வச்சேன். ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கு வந்தப்போ சாப்பாடு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தடவை. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை வரும்போதும் வாங்கிட்டு போனாங்க. எப்படியும் அவங்க வீட்டில் ஒரு 30 பாக்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன், 30 பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குங்க, கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுன்னு தெரில, வந்து தேடி பார்த்து எடுத்துக்க அப்படின்னாங்க. அப்படி போய் எடுக்கும்போது அவங்க வீட்டில் இந்த பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, நான் கொடுத்தப்ப இந்த மூடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நிறைய மூடி வீணாயிடுச்சு. இது ஒன்று மட்டும் வீடியோவில் சொல்லணுன்றதுக்காகவே சேவ் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் தள்ளுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு பாத்திரமும் பார்த்து வாங்கி வைப்போம். ஆனால் நமக்கு பாருங்க, யூஸ் பண்ணிட்டு எப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்க பாருங்க. மூடிச்சா? மூடலையா? மூடலை. இப்படி கொடுத்தா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? இது மாதிரி 2 பாக்ஸ் தான் எல்லார் வீட்லையும் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு செட்டு தான் வாங்கியிருப்போம். இந்த பாக்ஸ் இப்படி ஆயிடுச்சா? இப்போ இருங்க, என்கிட்ட ஏற்கனவே இருந்த பாக்ஸோட தான் நான் காட்டுறேன். நான் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோடது. நாளும் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இதோட முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ உண்மையை யாருக்காவது ஃபுட்டு கொடுக்குற எனக்கு சந்தோஷம் தான், அதெல்லாம் தெரியும் இல்லை. ஆனால் இனிமேல் பாக்ஸ் கொடுக்குறேன்னா இந்த பாக்ஸ் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டு கோ பாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன். இனிமேல் இதுதான், நோ மோர் கண்ணாடி பாக்ஸ். கண்ணாடி பாக்ஸை கொடுத்துட்டு ஐயோ அவங்க தருவாங்களோ தரமாட்டாங்களோ, என்னைக்கு தருவாங்களோ அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. பட் அதே ஆளு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பிரியாணி கொடுத்து விட்டாங்க. அவங்க பாக்ஸை நான் இங்கே வச்சிருக்கேன். இன்னும் போய் எனக்கு கொடுக்க டைம் இல்லை. ஹோப் இன்னைக்காவது நான் போய் கொடுத்துடணும். இங்கே பாருங்க, அவங்க பாவம் புது பாக்ஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு இது மாதிரி யாராவது பாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் இதை மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எங்களோட லஞ்ச் பாக்ஸ் கழுவி வைக்கிறது, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஜாம் காலியாச்சு அப்படின்னா அதை கழுவி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். யாருக்காவது ஏதாவது கொடுக்குறேன், குழம்பு ரசமோ இல்லை ஏதோ சம்திங் லிக்விடாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவங்க பாக்ஸை பத்திரமா வச்சுருக்கேன். இன்னைக்காவது கொண்டு கொடுத்துடணும். ஏன்னா 10 நாள் மேலே ஆகிடுச்சு, கொடுத்துடணும் கண்டிப்பாக இன்னைக்கு. ரீசெண்டாக இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. ஸோ ஏதோ ஒரு ஆதங்கத்தில் நான் வந்து உங்கள் கூட அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையாலுமே மனசு ரொம்ப வலிக்கும். யாராவது கண்ணாடி பாக்ஸ் கொடுத்து அதை இந்த மாதிரி அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு பொருளை வாங்குகிறோமோ அதே மாதிரி அவங்கள திருப்பி கொடுத்துடணுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வேணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாரையுமே அது வந்து மன ரீதியாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுவும் பாக்ஸ் அப்படின்னும் போது நம்ம அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து மாறலை. ஸோ அதனால தான் உங்கள் கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து பாஸ்போர்ட் என்னோடது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுங்க. ஸோ பாஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அந்த ரினிவல் ஒர்க்குக்காக போக வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தான் நான் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இருந்தாலும் சரி கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கோம், அதை ஊறிட்டோம், அதுக்குள்ளார வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குட்டி வேலைகளை முடிச்சிட்ருக்கேன். கவனோட குளிக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாண்ட்ரி மேட் எல்லாமே வந்து அலசர வேலை இருந்துச்சு. ஸோ இப்போ அதை தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். எனிவே நான் வந்து இன்றைக்கி உடனே இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. அடுத்தடுத்த வேலைகள் உடனே நான் செய்யணும் அப்படின்றதுனால அப்படியே போயிட்டே இருக்குங்க. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஜாக்கெட் வந்து அலசி போட்டு இப்போ அடுத்த ஜாக்கெட் வந்து மிஷினில் போடுறதுக்காக வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து தான் நம்மளோட க்ளீனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த லாண்ட்ரி ரூமை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாண்ட்ரி ரூம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 weeks அப்படி தான் ஒன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எப்போல்லாம் அந்த மேட் வந்து துவைக்க போடுறனோ அப்போல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பாத்ரூமெல்லாம் கழுவுறேன். நான் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தலை குளித்தேன். அப்படி இல்லைனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தலை குளிக்கணும். பட் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் வழிஞ்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால கிளம்பியாச்சு. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், தலை குளித்தேன் அப்படின்னா சூடாக ஏதாவது குடிப்பேன்னு. காலையில் போட்ட டீ கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, ஆனால் அது ஆறிடுச்சு அப்படின்றதுனால அதை சூடு பண்ணி குடிச்சிட்ருக்கேன். எப்போல்லாம் எங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளெக்ஸோ அப்போல்லாம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீயாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக தலை குளித்ததுனால இது 2வது டீ. 2 பிஸ்கெட் இருந்துச்சு, அதை வச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன்.
ஸோ அவ்வளோதாங்க, பாஸ்போர்ட் அதை ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் அவர் தான் பார்ப்பார். பட் சில விஷயங்களில் வந்து எனக்காக பண்ண வேண்டிய ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன தான் அதை பண்ண வைப்பார். அது ஏன் அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. இப்போ போயிட்டு ஆக்சுவலாக நானும் அவரும் தான் போகிறோம். பசங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் போயிட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஈவினிங் அவங்க வரத்துக்குள்ளார நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருவோமா, இதை செஞ்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ் ஸ்டோர் தான் போயிருக்கோம். அங்கேயே வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கூடயும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து நோட்டரி வாங்குவோம் இல்லையா, சைனு, அது வந்து நீங்கள் யூபிஎஸ் ஸ்டோரில் இல்லை வேறு எங்கேயாவது வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சைனுக்கு $10 இல்லை $12 வாங்குறாங்கங்க. அதுக்கு பதிலாக அந்த ஊரில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சைனுக்கு $1 தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சைன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு $1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே ஆஃபீஸ்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில், இபி பில்லாம் பே பண்ணுவோம் இல்லையா, அதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய்ட்டு சைன் வாங்கினோம். ஒரு சைனுக்கு வந்து $1. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோர் வந்தாச்சு. கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்குற வேலை இருந்துச்சுங்க, அதையும் முடிச்சுட்டு திரும்பி இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேலை நம்மளோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஒயிட் கலர் பேண்ட்டை போட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு மைண்டில் அதே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த கரையும் படக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து ஓடிட்டு இருக்கேன். இல்லை நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா என்னன்னு தெரியல. நீங்கள் யாராவது ஒயிட் ட்ரெஸ் போடும்போது இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இயரிங்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு கீழே போயாச்சுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை செய்கிற பிளான் தான். ஸோ ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி மேலே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தோசை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதுனால தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இந்த சாண்டா பாவம் ரொம்ப தனியாகவே இருக்கார். இவருக்கு துணைக்கு இன்னொரு சாண்டா கொண்டு வந்து வைக்கணும். அவர் வந்துட்டு பாவம் வேலை இன்றைக்கி ஹாஃப் டே அப்படின்றதுனால அப்படியே உட்காந்துட்டார். இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த ஐட்டம்லாம் எடுத்து வைக்கணும். கபிலனை தோசை ஊற்ற சொல்லியிருந்தேன். நான் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் பூண்டும் மிளகா பொடியும் போட்டு தட்டி நல்லா ஊற்றி கொடுப்பாங்க, அதுதான் செஞ்சிட்ருக்கேன். எனக்குமே அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் தான். வாங்கிட்டு வந்த பால் அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிடலாம், மற்ற ஐட்டம்லாம் வந்து அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாலெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணணுங்க. ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெஸ்ஸப்பாக தான் இருக்குது. எல்லா திங்ஸையுமே எடுத்து வைக்கணும். எதுனாலும் ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. கொலை பசியில் இருக்கேன், ஏன்னா காலையிலேருந்து 2 டீ தான் குடிச்சிருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் வேலை ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது தான். ஃப்ரிட்ஜிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்தாச்சுங்க. இதில் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா மெயினாக டீப் க்ளீனிங் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது, பட் க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டீப் க்ளீனிங் சொல்லிட்டு எதுவும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சாக்லேட் ட்ரீம் டே டெசர்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக காஸ்கோ போகிறீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லை இது வேறு எங்கேயாவது இங்கே கிடைக்கும் அப்படின்னாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த மேலே ஒயிட் லேயரில் ஒரு புட்டிங் இருந்துச்சுங்க, அது அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜு இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இது புது ஃப்ரிட்ஜா இல்லை நீங்கள் வாங்கினீங்களா இல்லை இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது புது ஃப்ரிட்ஜு தாங்க, இது நம்ம வாங்கின ஃப்ரிட்ஜு தான். இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்மளோட பேண்ட்ரி இப்போதைக்கு இப்படி தாங்க இருக்குது. ஆர்கனைஸ்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஆர்கனைஸ் பண்ணணும், பட் க்ளீனாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா 100% க்ளீனாக இருக்குங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கள தூங்க அனுப்பிட்டேன் பசங்க கூட. அவங்க தூங்குற அந்த கேப்பில் நம்மளோட குடத்தெல்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு கழுவ வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பேண்ட்ரி க்ளீனாக இருக்குது, ஃப்ரிட்ஜு க்ளீனாக இருக்குது. கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த குடம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் வந்து ரெகுலராக வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வீடியோ போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் வந்து இப்போ முழுசாக செய்ய முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பர்சனல் காரணங்களும் இருக்குது. நானுமே கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். இப்போ திரும்பி ஏதோ எனக்குள்ளார வந்து பேய் உட்காந்த மாதிரி என்னை சோம்பேறித்தனமாக பண்ண வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ அது ஓகே, அது சைடில் நம்ம பேசுவோம். அதுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாஷர் ட்ரையர் ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க பாத்ரூமையும் வந்து கூட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் இதை தொடச்சிட்டு மேட் போடுற வேலை தான். அப்புறம் பாத்ரூம் க்ளீனிங்லாம் எப்படி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா
வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுற பாத்ரூமாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்ரூம் அப்படின்றதுனால இப்போ இதை க்ளீன் பண்ண வந்தாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த டோருக்கு பின்னாடி இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணோன்னா பேக் சைடு இருக்கும் டாய்லெட் வந்து. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பாத் டப்பு, இந்த பக்கம் வந்து நம்மளோட இது மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிற ஏரியா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக உங்களோட சீப்பை வந்து க்ளீன் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப்லேருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. ஆக்சுவலாக நான் இந்த வேலை செய்யும்போது டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5:00 ஆகுதுங்க. ஸோ ஒரு மேலே இருக்க பாத்ரூம் முடிச்சாச்சு, வாஷர் ட்ரையர் ரூம் முடிச்சாச்சு, கிச்சன் கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பாத்ரூமையும் இப்போ கம்ப்ளீட்டாக இந்த பாத்ரூமையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு கீழே தொடச்சிட்டு வந்தாச்சுங்க. இது காஞ்சதுக்கப்புறம் வேக்யூம் போடுற வேலை தான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாண்டாக்கு ஃப்ரெண்டாக வந்து இன்னொரு சாண்டாவையும் கொண்டு வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப பசி, அதனால் ஒரு பனானா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனானாவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பனானா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டைம் அப்படின்னு வச்சுக்கலாமே, ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி இதான் செய்கிற பிளானு. ஸோ சாம்பார் வந்து இன்ஸ்டா பாட்லேயே வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வச்சுட்டேன். பருப்பு வந்து ஒரு 8 நிமிஷம் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காயும் உள்ளே போட்டுட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 8 நிமிஷம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ அது எத்தனை செகண்ட் எடுக்குதோ அதுவாகவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தாளித்து போட்டிங்க அப்படின்னா சாம்பார் ரெடிங்க. நான் பெருசாக வந்து வதக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் இந்த சாம்பாரே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு கண்டிப்பாக நீங்கள் பரங்கிக்காய் போடுங்க, அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இப்போ டீ போட வந்தாச்சு. டீ குடிக்கல அப்படின்னா இந்த வெதருக்கு நம்மளை வந்து டீ கோச்சிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போலாம் டீ குடிக்கிறேன். இப்போ பசங்களுக்கு பால் எடுத்து வச்சுட்ருக்கேங்க. ஸோ பசங்களுக்கு பால் கொடுத்தோன்னே மணி பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆகிடுச்சு. இன்னும் 1.5 ஹவருக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. கரெக்டாக 8 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இட்லி பார்த்திங்க அப்படின்னா 3 இடு ஊற்றி வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இடு வந்து ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இந்த தண்ணி ஜாடி எப்போல்லாம் காலியாகுதோ அப்போல்லாம் கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா தாளிக்கும் போது அந்த எண்ணெய்லாம் படும் இல்லையா, கைப்பிடி வந்து கொஞ்சம் வலிக்கிருச்சு அப்படின்னா அது கிளாஸ் அப்படின்றதுனால உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னா டெய்லி ஒரு தடவை இல்லைனா 2 தடவையாவது கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டுக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த வேலை மாதிரியே தெரியாதுங்க. ஹானஸ்ட்டாக எனக்கு காலையிலேருந்து ஹரிபரியாக தான் அந்த டே ஓடிக்கிட்டு ஆனாலும் டயர்ட் அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை. ஃபைனலி நாங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செட் பண்ண வந்துட்டோம். நான் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்த அன்றைக்கி கூட வந்து கடன்னு வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓன் ஹவுஸ் வாங்கினா நம்ம வைக்கணும், இப்படிலாம் இருக்கணுன்ற ஆசைகள் நிறையா நமக்கு இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் இந்த வீட்டில் வந்து எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்கு உண்மையாலுமே டைம் இல்லைங்க. ஏன்னா கவன் வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கோல்டு காஃபோடு தான் இருந்தான். இன்னுமே வந்து அவனுக்கு கோல்டு காஃப் சரியாகலை. பட் ஓகே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவும் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வேலை இருக்கும், பண்ண முடியாமையே போயிடுச்சு. ஃபைனலி இன்றைக்காவது வைங்கப்பா, ஒரு வாரமாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த டே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ ஃபைனலி நான் குக்கிங் ஆல்மோஸ்ட் முடிய போது இவர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பீனட் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பீனட் சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பீனட் சட்னிக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பக்கம் இட்லி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு இடம் வந்து ஊற்றிட்டுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி 3 இடு ஊற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையும் போய்கிட்டே இருக்குது. இதில் எப்போல்லாம் தண்ணி காலியாகுதோ அப்போல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ முடிய போகுதுங்க. இந்த பக்கம் சட்னியும் ரெடியாக போகுது. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப நிறையா போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க, அடுத்த டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.